பொண்ணு போனாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அந்த பெண் வந்து ஒரு வீட்டில் வளர்ச்சி அடையணும்னா அது புதன்கிழமை தான். மானத்தை மறைக்கிறது துணி தான். பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடைகள் அணியிறது நன்மை ஏற்படுத்திக்கும். அதே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடியதை எடுத்து போடுறாங்க அப்படின்னாக்கா ஆர்கன்ஸோடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஸ்டைலே கிழிஞ்ச ஆடையாயிடுச்சு. நான் கூட அன்னைக்கு பார்த்த ஒரு பொண்ணு என்னப்பா கிழிஞ்ச பேண்ட்டை ஆன்டி இது கிழிஞ்ச பேண்ட் தான் ஸ்டைலு அப்படின்னாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அந்த கிழிஞ்ச ஆடைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சனியுடைய ஆதிக்கம். கிழிந்த ஆடைகள் அப்படிங்கிறது வந்து குமரி பெண்கள் அணியக்கூடாது. அவங்க தான் இப்ப போடுறாங்க. ஆமா, இல்லாத பட்சத்துக்கு ஒரு கிழிந்த ஆடை போடுறது வேற, இருக்கிற பட்சத்துக்கே நம்ம அதை தெரிஞ்சு எடுத்து போட்டுக்கிறதுன்றது நம்மளுக்கு நம்மளே சனி பகவானை கையெடுத்து கூப்பிட்டுக்கிறதுக்கு சமம். ஒரு ஆடை கிழிந்துருச்சு அப்படின்னா ஒரு முறை தச்சு போடலாம், 2வது முறை அதை தச்சு போடக்கூடாது. கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு ஊசி நூலை எடுத்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதோட விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். கண்டிப்பாக 7வது மாதத்துக்கு மேலே அவங்க மிஷின் மேலே உட்காரக்கூடாது. நம்ம குலதெய்வம் முன்னாடி நிற்கும் போது கோவிலில் போகும்போது கிழிந்த ஆடைகள் போட்டு நிற்கக்கூடாது. இறைவனே நம்மளை பார்த்து சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடை அப்படிங்கிறது நம்ம உடம்போடைய அங்கம். அதை வந்து நம்ம தனித்துவமாக ஒரு துணின்னு தூக்கி போட முடியாது. ஆடை கிடைக்குதுன்னு எடுத்து வசதி இருக்குன்னு எடுத்து வைக்க அதை 90 நாளைக்கு மேலே தொடலைன்னா அந்த ஆடை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, ஆரோக்கிய கேடை கொடுக்கும். எஸ்வி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். பொதுவா பெண்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க இல்லையா? ஆண்களுக்கு தான் வெறும் பேண்ட் ஷர்ட் இருக்கு, ஆனா பெண்களுக்கு சாரி, குர்தா, சல்வார் கமீஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுல என்ன மாதிரியான துணி வந்து எப்படி போடணும்? இப்போ உதாரணத்துக்கு கிழிஞ்ச துணி போட்டா தரித்திரம் அப்படின்றாங்க. இதெல்லாம் எப்படி மேம் நம்புறது? எல்லாத்தையும் நம்பி ஆகணும். ஏன்னா 9 கிரகங்கள் வச்சு தான் நாங்கள் ஆய்வு பண்ணக்கூடியது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அத்தைக்காரங்க தான் துணி போடுவாங்க. அந்த பெண் குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா தாய் மாமன் தான் துணி போடுவாங்க. அதே அந்த பொண்ணு கல்யாணம்னு வந்துருச்சுன்னா மாமியார்காரங்க துணி போடுவாங்க. அதே அந்த பொண்ணு வந்து இறக்கக்கூடிய தருணத்தில் இருக்குது அப்படின்னாக்கா பசங்க வந்து துணி போடுவாங்க. ஸோ இதில் வந்து முறைகள் நிறைய இருக்குது. ஒரு கணவரை இறந்துட்டால் தம்பிக்காரன் தான் வந்து துணி எடுத்து கொடுத்து கோடி துணின்னு சொல்லி போடுவாங்க. அப்போது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்த பிறந்ததும் பாவாடை சட்டை, அதுக்கப்புறம் பாவாடை தாவணி, அதுக்கப்புறம் புடவை, அதுக்கப்புறம் கனமான புடவைகள் இப்படி தான் இருக்கும். ஒரு 60 வயசு போகும்போது காட்டன் புடவைக்கு போவாங்க. ஸோ அந்த ஏஜஸ், ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து அணியக்கூடிய ஆடைகள் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா மானத்தை மறைக்கிறது துணி தான். கிருஷ்ண பகவானே வந்து திரௌபதி வந்து எனக்கு காப்பாத்துங்கன்னு கத்தும் போது யாரும் வரல, கண்ணா கிருஷ்ணான்னு சொல்லி தன்னையே மறந்து கையை எடுத்ததுக்கப்புறம் தான் கிருஷ்ணரே ஆடையை கொடுத்தாங்க. அப்பேற்பட்டது ஆடை. அப்போது அந்த ஆடை நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வண்ணங்களோட கமிட் ஆனது நிறையா இருக்குது. நீங்கள் அஸ்ட்ராலஜியில் எடுத்திங்கன்னா அதிர்ஷ்ட வண்ணம், செட் ஆகாத வண்ணம் அது இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் வந்து ஒரு ஆடை அணிக்கிறாங்க அப்படின்னாக்கா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆடைகள் அணிகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும், மைண்டை ரெஃப்ரெஷ் ஆக்கி கொடுக்கும். அதே கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடியதை எடுத்து போடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆர்கன்ஸோடைய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு கிழிஞ்ச ஆடை எடுத்து, இப்போ ஸ்டைலே கிழிஞ்ச ஆடையாயிடுச்சு. நான் கூட அன்றைக்கி பார்த்த ஒரு பொண்ணு என்னப்பா கிழிஞ்ச பேண்ட்டை ஆன்டி இது கிழிஞ்ச பேண்ட் தான் ஸ்டைலு அப்படின்னாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அந்த கிழிஞ்ச ஆடைகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சனியுடைய ஆதிக்கம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு கண்டனமாக சொல்லலை. கிழிந்த ஆடைகள் அப்படிங்கிறது வந்து குமரி பெண்கள் அணியக்கூடாது. குமரி பெண்ணை வயதுக்கு வந்ததுலேருந்து மாங்கல்யம் ஏறக்கூடிய வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க தான் இப்போ போடுறாங்க. ஆமாம், கிழிந்த ஆடை அணிய உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ்னஸ் அதிகம் கொடுக்கும். சனியுடைய பீடிகை அதிகரித்து கொடுத்துரும். அப்போ சனியோட பீடிகை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லாத பட்சத்துக்கு ஒரு கிழிந்த ஆடை போடுறது வேற, இருக்கிற பட்சத்துக்கே நம்ம அதை தெரிஞ்சு எடுத்து போட்டுக்கிறதுன்றது நம்மளுக்கு நம்மளே சனி பகவானை கையெடுத்து கூப்பிட்டுக்கிறதுக்கு சமம். அப்போது இல்லாத பட்சத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னா ஒரு ஆடை கிழிந்துருச்சு அப்படின்னா ஒரு முறை தச்சு போடலாம், 2வது முறை அதை தச்சு போடக்கூடாது.
அது தரித்திரத்தை வலுத்து கொடுக்கும். அதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய சாஸ்திரம் என்ன, 6 மணிக்கு மேலே ஊசி நூல் கோக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது, தைக்கக்கூடாது. கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு பொருளை தைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க? கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு ஊசி நூலை எடுத்து தைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதோட விஷயங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். சில இடங்களில் இயங்க முடியாமல் போயிடும். இப்போ நான் டெய்லராக இருக்கேன், இதை வச்சு தான் வருமானம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக 7வது மாதத்துக்கு மேலே அவங்க மிஷின் மேலே உட்காரக்கூடாது. உட்கார்ந்தாங்கன்னா அந்த குழந்தை வளரும் போது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும், நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் இந்த கிழிந்த ஆடை வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குலதெய்வம் முன்னாடி நிற்கும் போது, கோவிலில் போகும்போது கிழிந்த ஆடைகள் போட்டு நிற்கக்கூடாது. இறைவனே நம்மளை பார்த்து சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இறைவனோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்காக தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம். அப்போ கோவிலுக்கு போகும்போது பாரம்பரியமாக என்ன ஆடை, சரி எனக்கு பாரம்பரிய ஆடை தெரியாது. நீங்கள் போகிற கோயிலில் அம்பாள் என்ன ஆடை போட்டிருக்கா, நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா அவன் மடிசார் கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இதே நீங்கள் வந்து கும்பகோணம் போனீங்கன்னா நல்ல பட்டு புடவையை நீட்டாக கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இதே திருவற்றூர் போனீங்கன்னாக்கா அம்பாள் நல்ல புடவையை சுற்றி நல்ல ஜம்முன்னு உட்காந்துரு. மல்லிப்பூலெல்லாம் புடவை கட்டியிருக்காவ. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கண்ணு தான் பத்தாது, அப்படியே பூத்து போயிடும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அம்பாளை பார்க்கும்போதே. அதே போல தான் நீங்கள் உங்களுடைய பாரம்பரியம்னா நீங்கள் இருக்கக்கூடிய கோவிலில் அங்கே என்ன ஆடைகள் போடுறாங்களோ அதை போட்டுட்டு போகிறது தான் சிறப்பு. நீங்கள் எல்லா கோயிலையும் பாருங்க, எந்த அம்பாலாவது கருப்பு புடவை கட்டி பார்த்தோம்? காளியே கருப்பு புடவை கட்டி பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. சிகப்பு வண்ணத்தை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு உடம்புல எனர்ஜெட்டிக் இருக்கும். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த குழந்தைய சுற்றுற டவல் ரெட் கலரில் தான் இருக்கணும். ப்ளூ கலரோ ஸ்கை ப்ளூவோ போடும்போது அந்த குழந்தை தூங்கிட்டே தான் இருக்கும், மந்தமாக தான் இருக்கும், சுறுசுறுப்பே இருக்காது. அதே போல் நிறைய இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு கலர் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்வேர் வந்து ரெட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஹீட்டாகிடுச்சு அப்படின்னா ப்ளூ கலர் போடும்போது ஹீட்னஸ் அதிகமாக உடம்புல தாங்காது. சரி, இதெல்லாம் வந்து கலர் தெரப்பின்னு ஒரு தெரப்பியில் வந்து இவ்வளோ விஷயங்கள். பர்பிள் கலர்ஸ் போடும்போது மாமியாரே அருவாலே எடுத்துகிட்டு வரட்டும் மாமியார், நீங்கள் பர்பிள் கலர் போடும்போது அவங்களுக்கு புரிய வைப்பீங்க, பேசுவீங்க, இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, புரிஞ்சுக்குவீங்க. அதனால தான் பர்பிள் கலர்னால் லவ்க்கு சொல்லுவாங்க. க்ரீன் கலர் மைண்டை எப்போவுமே நீங்கள் சிரித்த முகத்தோடு இருக்கீங்களா, கட்டிட்டீங்களா, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். என்ன வேணால் சண்டை நடக்கட்டும், ஆனால் உங்களோட மைண்டோட வேவரிங் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜீன்ஸ் கலரு அப்படின்னாலே ப்ளூ, ஸ்கை ப்ளூ, கருப்பு, இதுதான் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த துணியை துவைக்கிறோமோ துவைக்கலையோ 10 நாளைக்கு கூட போட்டுக்கலாம். முழுக்க முழுக்க சனியுடைய ஆதிக்கம் ஜீன்ஸு. யாரெல்லாம் மகர லக்னம், மகர ராசி, கும்ப லக்னம், கும்பராசி, லக்னத்தில் சனி இருக்குது, சனி தசை நடக்குது, இந்த ஜீன்ஸை மட்டும் தூக்கியே போட மாட்டாங்க. இருக்கிற எல்லா கலர்லேயும் மெயினாக ப்ளூ, டார்க் ப்ளூவும் கருப்பும் அவங்க வீட்டில் நிறையா இருக்கும். அதுவும் துலா ராசி, துலா லக்னம் எடுத்துக்கோங்க, ஜீன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. இதே நீங்கள் மேஷ ராசி, மேஷ லக்னம் எடுங்க, விருச்சக, இவங்களாம் ஜீன்ஸ் பிடிக்காது. ஃபார்மல் பேண்ட் போடுவாங்க, கதர் பேண்ட்டு போடுவாங்க, ரொம்ப மெல்லிசான ஆடைகளை அனுப்பிப்பாங்க. இதே மிதுனம், துலாமு, கன்னி, ரிஷபம், இந்த 4 ராசிக்காரங்க அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு இது போட்டு போனால் போதும், இந்த இடத்துக்கு தாவணி போட்டால் போதும், இந்த இடத்துக்கு ஷார்ட்ஸ் போட்டால் போதும் அப்படின்னு போடக்கூடியவங்க. எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ஷனை மட்டும் எதிர்பார்க்குறவங்க இந்த தனுசு ராசியும் மீன ராசியும். கல்யாணமா நான் புடவையில் தான் போவேன், பர்த்டேவா நான் சுடிதாரில் தான் போவேன் இப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டுட்டு வாழக்கூடியவங்க. ஆடை அப்படிங்கிறது நம்ம உடம்போடைய அங்கம். அதை வந்து நம்ம தனித்துவமாக ஒரு துணின்னு தூக்கி போட முடியாது. அந்த ஆடைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க, அந்த ஆடையை நீங்கள் உடம்புல, இப்போ நிறைய லேடிஸ் நீங்கள் கேட்டு பாருங்களேன், அந்த புடவை என்கிட்ட பேசுச்சிங்க, அந்த புடவையை நான் எடுத்து கட்டும்போது சந்தோஷமாயிட்டேன், அந்த புடவை நம்ம புடவை கட்டும் போதே அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த ஆடைன்ற நூல்னா சுக்கிரனு, கேது, உடம்போட பின்னப்பட்டது. நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய லங்ஸ் பார்த்திங்கன்னா நூல் மாதிரி இருக்கும், அதோடு இணைக்கப்பட்டது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடையை வந்து அதற்குன்ற மரியாதையோடு போடுறது சிறப்பை தரும். நீங்கள் ஃபார்மல் போடுங்க, கிழிஞ்ச பேண்ட்டை போடுங்க, எந்த இடத்துல போடணுமோ போட்டுக்கோங்க. அது கோவிலுக்கோ ஒரு விழாக்களுக்கோ அந்த விழாக்களுடைய சம்பிரதாயத்தை அசிங்கப்படுத்தாதீங்க. பொதுவாக வீட்டில் இருக்கிற லேடிஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் வேலைக்கா போகிறேன் இல்லை வெளியிலையா போகிறேன், வீட்டில் எப்படி வேணால் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நைட்டீஸாக இருக்கட்டும் இல்லை பேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும் இதே தான் போடுவாங்க. அது மாதிரி நஞ்சு போயிடும். இதெல்லாம் பண்ணலாமா? அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, வளர்ச்சியே வராது. பீரோவில் 100 புடவை இருக்கும், 1000 சுடிதார் இருக்கும், ஆனால்
வெளில போனால் தானே போடணும், வெளில போனால் தானே போடணும்னு சொல்லி ஒரே துணியை போட 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 அதோட காரகத்துவம் என்னமோ அதை தான் அனுபவிப்பாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு இருக்கும், ஒரு நேவி ப்ளூ இருக்கும், அழுக்கு தெரியாதுன்ட்டு அதே ஆடைகள் போடுறது. ஸோ நீங்கள் ஒன்றுக்குள்ளேயே ஊறிட்டு போகிறீங்கன்னு தான் அர்த்தம், உங்களை நீங்கள் புதுப்பிச்சிக்கலன்னு அர்த்தம். எப்போவுமே ஆடை வந்து ஒரு ஆடையோட காலம், நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேத சாஸ்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புடவையை வந்து 3 மாதத்துக்கு மேலே தொடாமல் வச்சுட்டிங்கன்னா அதுவே தோஷமாயிடும். புது புடவை வாங்கி வச்சு 3 மாதத்துக்குள்ளே அதை கட்டலை அப்படின்னா அது தோஷத்தை தரும். அந்த புடவையை கட்டினா அசம்பாவிதங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கும், உடம்புல ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். இதில் கூட இது இருக்கானா டெஃபினட்டாக இருக்குது. அதனால தான் கல்யாணத்துக்கு பாருங்கள், கல்யாணம் நிச்சயம் பேசும்போது தான் புடவை எடுப்பாங்க. முன்னாடியே எடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துலாம் வைக்க மாட்டாங்க. அதே போல் புள்ளத்தாச்சிக்கு பாருங்கள், செய்மந்தம் பேசுகிறாங்கன்னா 1 வாரத்துக்கு முன்னாடி தான் புடவை எடுப்பாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. அதே போல் தான் ஆடை, நம்ம ஆடை கிடைக்குதுன்னு எடுத்து வசதி இருக்குதுன்னு எடுத்து வைக்க வைக்க அதை 90 நாளைக்கு மேலே தொடலைன்னா அந்த ஆடை அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, ஆரோக்கிய கேடை கொடுக்கும். என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து வீட்டில் போடலாம், கலர்ஸ் அண்ட் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டால் நல்லது? பெண்கள் அப்படின்னு பொதுவாக எடுத்துட்டிங்கனாங்களே, பெண்களுக்கு உண்டானது வந்து எல்லாமே லைட் கலர்ஸ். லைட் கலர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. டார்க் கலர்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எடுத்துக்கலாம், விசேஷத்துக்கு எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாக ரெட் கலரு, எல்லோ அந்த மாதிரி எடுத்து கட்டுங்க. ஆனால் இந்த சனிக்கிழமை மட்டும் லைட் கலர்ஸை யூஸ் பண்ணிக்கிறது வந்து பிரச்சனைகள் குறைச்சி கொடுக்கும். திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிய ஆடைகள் அணிகிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுக்கும்போது யூனிஃபார்ம் சாரீஸா இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா புது ஆடை போடுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன்கிழமை அப்படின்ற போது பாரம்பரியமான ஆடை, பாவாடை சட்டை போட சொல்லுங்கள் நீங்கள் பசங்களை, வீட்டில் புடவை கட்டுங்க, சிறப்பாக இருக்கும். எல்லாருமே வெள்ளிக்கிழமை தான் புடவை கட்டுவாங்க, புதன்கிழமை பொண்ணு போனாலும் புதன் கிடைக்காதுன்னுவாங்க. அந்த பெண் வந்து ஒரு வீட்டில் வளர்ச்சி அடையணும்னா அது புதன்கிழமை தான். வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆரஞ்சு கலர்ஸு, ரெட்டிஷ் கலர்ஸு, அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு ரெட்டு அந்த காம்பினேஷன், எல்லோ அந்த மாதிரி எடுத்து போடலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே மங்களகரமாக சிகப்பை தான் சொல்லுவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லும்போது ஊதா நிறம், பர்பிள், ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ அதெல்லாம் எடுத்து போடலாம். சனிக்கிழமை அப்படின்னு எடுக்கும்போது ஒயிட்டை அவாய்ட் பண்ணிடணும். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ் அதிகமாக, பச்சை வண்ணம் அதிகமாக யூஸ் பண்ணலாம். அதே போல் டார்க்னஸ் இல்லாத ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம், ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை முழுக்க நல்ல பிரைட் கலராக யூஸ் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போது நல்ல வளர்ச்சி அடையணும், எந்த துறையாக வேணா இருக்கலாமே, லேடிஸ் நல்ல வளர்ச்சி அடையணும், கையில் வந்து தனசக்தி அதிகமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? மஞ்சள் கலர் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மஞ்சள் கலங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கலாம், அப்படியே காப்பு மாதிரி பாதுகாப்பாக இருக்கும். காப்பு நம்மளுக்கு ஒரு பாடி கார்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். எதை பண்ணா? மஞ்சள் ஒரு கிழங்கு வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறது. அதே போல் அவங்களுக்கு தனாதிபதி யார், மேஷ லக்னமாக 2ஆம் இடம் சுக்கிரன், அப்போ ஒரு அம்பாள் ஃபோட்டோ வச்சுக்கலாம். ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது இனிப்புகள், ஒரு சாக்லேட் வச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். அதே ரிஷப லக்னம்னா இனிப்பு, ரிஷபம் சுக்கிரன்னாக்கா இனிப்பு, அவ்வளோதான் ஒரே விஷயம். அப்போ ஒரு பெண் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்தா அது சுக்கிரனா? சுக்கிரன் தான் அவங்களோட லக்னாதிபதி. 12 பாவத்தில் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தா செவ்வாய், ரிஷப லக்னத்தில் பிறந்தா சுக்கிரன். என்ன ஆகும் இப்படிலாம் இருந்தா? அந்த கேரக்டரைஸ் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு பெண் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்தா சாதாரணமாக நடந்தாலே ஒரு ஆண் நடந்து போகிற மாதிரி இருக்கும், சிங்கம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இதே ஒரு ஆண் கன்னி லக்னத்தில் பிறந்தா அங்கேருந்து போக அம்மா மாதிரி நடந்து போகிறான் பார், எப்படி நெளிஞ்சு வளைஞ்சு நடந்து போகிறாங்க பார். அது சொல்கிறதுல இதுதான் உடல் அப்படின்றது லக்னம், மனம் அப்படின்றது தான் ராசி. ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன ராசியை வச்சு சொல்லலாம், நட்சத்திரத்தை வச்சு சொல்லலாம். உங்களோட உடம்பு செயல்பாடு எப்படி இருக்கும், லக்னம் என்ன, லக்னத்தில் எந்த கிரகம் இருக்குது அதுபடி தான் இருக்கும். ஓஹோ. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி நல்ல வைப்ரண்டான கலர்ஸ் போட்டால் நல்லதுன்றீங்களா? ஓகே, இப்போது ஒரு துணியை எத்தனை நாள் மட்டும் பயன்படுத்தணும்? கரெக்டாக சொன்னோன்னா 120 நாள், 4 மாதம். ஆமாம், 4 மாதம் பயன்படுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பட்டு புடவையாக இருக்கிற பட்சத்தில் அந்தந்த சீசனுக்கு எடுத்து கட்டிக்க வேண்டியது தான். ஆனால் இன்னர்வேர்ஸாக இருக்கட்டும், வீட்டில் அணிகிற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், 120 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். ஓகே, மிக தெளிவு. நன்றி.